வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மார்ச் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள். அதாவது மார்ச் மாதம் இந்த 30 தேதிகளுக்கும் உண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்குறோம். ஒவ்வொரு ராசிக்கும் செப்பரேட்டாக தனித்தனியாக நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மார்ச் மாதத்துக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். மார்ச் மாதம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல நம்ம தமிழ் வருடத்தின்படி மாசியும் பங்குனி, அதாவது மாசியில் 15 தேதிகளும் பங்குனி மாதத்தினுடைய ஒரு 15 தேதிகளும் உள்ளடக்கிய ஒரு மாதம்தான் நம்ம ஆங்கில மாதத்தில் மார்ச் மாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மார்ச் மாதம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிர்காலம் முடிந்து கோடை காலம் துவக்கமா அப்படின்ற ஒரு அமைப்பில் வரும். இது பின்பனி காலம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். ஆனால் இது கோடை காலமாக தான் நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த பனிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் கடுமையான குளிருக்கு அப்புறம் வரக்கூடிய கடுமையான வெயில் காலமாக நமக்கு இயல்பாக தெரியுது. சரி, இந்த மாதத்தில் என்னதான் சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்தில் தான் ஹோலி பண்டிகையாக இருக்கட்டும், வடநாட்டில் கொண்டாடப்பட ஹோலி பண்டிகை, நம்ம தமிழகத்தில் கொண்டாடக்கூடிய மாசி மகம், அதே மாதிரி மகா சிவராத்திரி, அதே மாதிரி இந்துக்களுடைய எல்லா விதமான பண்டிகை காலங்களையும் இந்த மார்ச் மாதத்தில் நம்ம கொண்டாடுறோம். ஏன் இந்த மார்ச் மாதத்தில் கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் விவசாயம் இதெல்லாம் முடிவு பெற்று மக்கள் ஓய்வாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த ஓய்வு நேரங்களில் இறைவனை வழிபடுறதுக்காக, இறை வழிபாட்டுக்காக மட்டுமே நம்ம எடுத்துக்கொண்ட மாதம் தான் இந்த மார்ச் மாதம். முழுக்க முழுக்க இறை வழிபாடு, அதான் ஜாதி மதம் இனம் எல்லா வேறுபாடுகளும் இல்லாமல் எல்லாரும் இணைஞ்சு ஒரு கோயில் எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணுறதா இருக்கட்டும், திருவிழாவாக இருக்கட்டும், அல்லது விரதம் இருந்து ஒரு கோயிலுக்கு போய் மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே வழிபாடு பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் தான் நடைபெறுது. அப்போ மொத்தத்தில் நம்ம பார்க்கும்போது இது இறை வழிபாட்டுக்கான ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மார்ச் மாதத்தில் தான் பிரம்மஹத்தி தோஷத்துக்கான நிவர்த்திக்கான மாதம். தோஷங்களே கடுமையான தோஷம், நிவர்த்தி செய்ய முடியாத தோஷம் அப்படிங்கிறது பிரம்மஹத்தி தோஷம் தான். அதுவே இந்த மார்ச் மாதத்தில் தான் நமக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு வருது. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது மாசி மாதத்தில் வருது அப்படிங்கிறதுனால மாசி மாதத்தில் தான் சிவபெருமான் முருகன்கிட்ட பிரணவ மந்திரத்தினுடைய உபதேசத்தை வாங்குறாரு. முருகன்கிட்ட இருந்து உபதேசம் பெறாரு சிவபெருமான். ஸோ இந்த காலகட்டத்தில் உயர்கல்விக்கான ஒரு அமைப்பு, பெரிய படிப்புகள் படிக்கிறதுக்கான அமைப்பு. இப்போ மார்ச் மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த மாதத்தில் தான் எக்ஸாம் இதெல்லாம் முடிவுக்கு வரும். எக்ஸாம்லாம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மார்ச் மாதத்தில் படிப்பு, கல்வி, உயர்கல்வி போன்ற விஷயங்களை நம்ம கையில் எடுக்கிறதுக்கும் கலைகளை கற்றுக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். புதிய கலைகளை கற்றுக்கிறது, மந்திர உபதேசங்களை வாங்கிக்கிறது, அல்லது மந்திரங்களை படிக்கிறது, மந்திர கலைகளை பயன்படுத்துறது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி போன்ற விஷயங்களை கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த மார்ச் மாதத்தில் தான் செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி விரத தினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே பௌர்ணமி வரும், அடுத்து ஏகாதசி வரும். அதே மாதிரி 15ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருவோண நட்சத்திரம் வரும், ஏகாதசி திதி வரும், பூச நட்சத்திரம் அன்று தான் பௌர்ணமி வரும் மாசி மாதத்தில் மட்டும். இந்த மாதத்தில் தான் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வரும். இந்த சங்கடகர சதுர்த்தியில் பூஜை பண்ணக்கூடியவங்க, விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும், எந்த ஜென்மத்தில் செஞ்ச தோஷங்களும் பாவங்களும் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட இந்த மார்ச் மாதத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை நாம் இப்போ பார்ப்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இப்போ நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மார்ச் மாதத்தில் எப்படி டைம் இருக்குது அப்படின்ற காலகட்டத்தை பார்க்கும்போது, முதல் விஷயம் பொருளாதாரத்துக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. வருமானம் இது நாள் வரைக்கும் இல்லை, உண்மைதான். ஆனால் இதுக்கு மேலே எப்படி இருக்கும், இந்த மார்ச் மாதத்தில் வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மணி ஃப்ளோ அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். சார் இல்லை சார் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட, இப்போ இந்த மார்ச் மாதத்துக்கு மட்டுமான பலன்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது உங்கள் அமைப்புக்கு, உங்கள் ராசிக்கு கோச்சார டிரான்சிட் மணி ஃப்ளோவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அலைச்சல்கள், பயணங்கள் இதெல்லாம் இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் அப்பப்போ வந்துகிட்டு இருக்கும். ஒரு சில பயணங்கள் தான் இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் மூலமாக வருமானமும் இருக்கும்.
தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் ரீதியான பயணங்கள் நிச்சயமாக இருக்கும். அந்த பயணங்கள் மூலமாக வருமானம் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கே இடமில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வெளியிடத்தில் சாப்பிடக்கூடிய உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். வயிறு சார்ந்த உபாதைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய நேரம், உணவுகளால் பிரச்சனையை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம், காரமான உணவுகளையோ அதிகம் செரிக்காத உணவுகளையோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மார்ச் மாதத்தில் தவிர்த்தே ஆகணும். குளிர்ச்சியான உணவுகளையும் அதிகமாக தண்ணீர் குடிக்கணும். இதன் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பேணி பாதுகாத்துக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் இந்த மார்ச் மாதத்தில் முன்னேற்றம் இருக்கும். மார்ச்சுக்கு முன்னாடி வரைக்குமே உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்கும். மருத்துவர் அல்லது மருத்துவர் 3ல் ஏதோ ஒன்று உங்களுக்கு மாறும். அதன் மூலமாக மருத்துவ சூழ்நிலைகளும் உங்களுடைய ஆரோக்கிய நிலைகளும் மாறும். கண்டிப்பாக எழுத்து சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம். பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றங்களும் திடீர் வளர்ச்சியும் சந்திப்பீங்க. குறிப்பாக நல்ல மாற்றங்கள் இருக்குது. செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஜாப்பில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றமும் நல்ல ஆதரவும் நல்ல வளர்ச்சியும் கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக எழுத்து, பத்திரம், டாக்குமெண்ட்டு, ஜெராக்ஸு இந்த மாதிரி துறைகளில் நீங்கள் ஜாப்பில் இருக்கீங்க அல்லது ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆலய பயணங்கள் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். உங்களை மீறி நீங்கள் எதிர்பார்க்காமல் திடீர்னு கோயில்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா படிப்பு பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் படிப்பு, மருத்துவ படிப்பு, தொழில் சார்ந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மார்க் எடுக்கக்கூடிய அமைப்பு, இல்லை அரியர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை கிளியர் பண்ணக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. அடிப்படை கல்விகள் பயிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக படிக்கணும். படிப்பில் தடுமாற்றம் இதெல்லாம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் ஈடுபாடுகளும் இருக்கும். பெண்கள் விஷயத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கை தேவை. இதுதான் நீங்கள் கவனித்து கேட்க வேண்டிய விஷயம். படிக்கக்கூடிய இடத்துல, வேலை செய்யக்கூடிய இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல பெண்கள்கிட்ட ரொம்ப 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 கவனம் தேவை. அது ஒன்று தான் மைனஸே தவிர மற்றபடி பிரச்சனைகள் இல்லை. ஜாபில் ரொம்ப எச்சரிக்கை தேவை. ஜாப்லேயும் ஏதாவது குறிப்பாக கம்ப்யூட்டர் அதே மாதிரி ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ஜாபில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெண்களால் அசிங்கம் அவமானத்தை சந்தித்தேன் அப்படின்ற ஒரு நிலை இந்த மார்ச் மாதத்தினுடைய பாதிக்கு மேலே அது மாதிரியான ஒரு சூழல் வரும். உங்களுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள், அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ஜாப் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம மேலே சொல்லியிருந்தாலும் கவனமான விஷயங்களையும் சொல்லியிருக்கோம். இதே மாதிரி மனசுக்கு ஒரு இதமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். ஒரு மன டிப்ரெஷன் இல்லாமல், குழப்பங்கள் இல்லாமல், அதே மாதிரி நண்பர்களால் ஒரு அனுகூலமான ஒரு காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்மளுடைய மார்ச் மாதம்தான். அதே மாதிரி யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் எழுத்துனால, டாக்குமெண்ட்னால், பத்திரம் போன்ற விஷயங்களால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த மார்ச் மாதத்தில் உண்டு. 100க்கு 70% நல்ல பலன்கள் இருக்குது. அதிர்ஷ்டமான எண்கள் அப்படிங்கிறது 6ஆம் எண், அதிர்ஷ்டமான நிறம் அப்படிங்கிறது ரோஸ், அதிர்ஷ்டமான தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அனுமனுடைய வழிபாடு. ஸோ இது மேசராசிக்கான மார்ச் மாதத்துக்கு உண்டான பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு, இது பொது பலன்கள் தான். பொது பலன்கள் 100க்கு 99% கரெக்டாக தான் இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து ஒரு இறுதியான முடிவுக்கு வரலாம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கூட நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.